மோட்டார் அல்லது இன்ஜின் மூலமாகவே கம்ப்ரஸர் இயங்கும். கம்ப்ரஸர் சுற்றுச்சூழல் இருக்கும் காற்றை உள்ளே வாங்கி அதிக அழுத்தம் கொண்ட காற்றை உருவாக்கி கொடுக்கும். அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை பார்ப்போம். இன்ஜின் அல்லது மோட்டார் மூலமாக வரும் கைனடிக் எனர்ஜியை கம்ப்ரஸரில் இருக்கும் கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷன் எனர்ஜியாக மாற்றுகிறது. கிராங்க் ஷாஃப்ட் சுழல்வதால் பிஸ்டன் டிடிசி டு பிடிசி கனெக்டிங் ராட் மூலமாக சென்று வருகிறது. கம்ப்ரஸர் ஹெட்டில் உள்ள இந்த வால்வுகள் இன்லெட் அண்ட் டிஸ்சார்ஜ் வால்வு தான் இந்த அழுத்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. பிஸ்டன் கீழே செல்லும்பொழுது சுற்றுச்சூழல் இருக்கும் காற்று இன்டேக் வால்வு மூலமாக காற்று உள்ளே இழுக்கும். பின்னர் பிஸ்டன் மேலேறும்போது காற்று வெளியேற வழியில்லாமல் அதன் கன அளவு குறைகிறது. இதன் விளைவாக பிரஷர் பல மடங்காக இருக்கிறது. இந்த அதிக அழுத்தப்பட்ட காற்று தானாகவே திறக்கும் டிஸ்சார்ஜ் வால்வு வழியாக வெளியேற்றப்பட்டு இறுதியாக ரிசீவர் டேங்கில் சேகரிக்கப்படுகிறது. ஆகையால் பிஸ்டனின் மேலெழும் செயல்பாடு மற்றும் கம்ப்ரஸர் ஹெட்டில் உள்ள மூடிய வால்வு அமைப்பு ஆகியவை இணைந்துதான் அழுத்தப்பட்ட காற்றை உருவாக்குகின்றன.